அம்மா அப்பா மனைவின்னு இருக்கிற அந்த குட்டி குடும்பமே இந்த மணிகண்டன் சம்பளத்தை நம்பிதான் இருக்கு. ஆனா பாருங்க, தன்னோட ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கோவப்படுற ஹீரோவுக்கு வேலை போயிடுது. ஆனா வேலைக்காகவும் எதுக்காகவும் தன்மானத்தை மட்டும் இழக்க கூடாதுன்னு நினைக்கிற நம்ம ஹீரோ அதை பெருசா எடுக்கல. இருந்தாலும் வேலை போனது வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு அதை மறைக்கிற ஹீரோ மாச கமிட்மெண்ட்டுகளை சமாளிக்க கடன் மேல கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவுல பழைய வீட்டை ரிப்பேர் பண்ணணும் காசு கொடுன்னு அப்பா ஒரு பக்கம், பக்தி சுற்றுலா போகணும் 50,000 காசு கொடுன்னு அம்மா ஒரு பக்கம், கடன் கொடுத்தவங்களோட டார்ச்சர் ஒரு பக்கம்னு பண பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஹீரோ முடிச்சிட்டு இருக்க, இவன் எப்படா லைஃப்ல கீழே விழுவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஹீரோவோட அக்கா புருஷன் வேலை பாக்குற இடத்துல எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்துதான் போகணும், ஏன்னா காசுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு ஹீரோவை கேவலமா பாக்குறாரு. இவங்களை எல்லாம் ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி இந்த பிரச்சனையில எல்லாம் இருந்து மீண்டு வராருங்கிறது தான் குடும்பஸ்தன் படத்தோட கதை. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்.